இங்கிலீஷ்ல வந்து versatile வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். versatiles அப்படின்னா versatile வேர்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா இட் ஹாஸ் மல்டிபிள் மீனிங்ஸ் அப்படின்னு அர்த்தம். நிறைய அதே மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் இருக்கு. என்னென்னன்னா would, let, have அதே மாதிரி. இப்போ இந்த வுட்டோடைய யூசேஜ் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல நாம அதை பயன்படுத்துறோம். ஃபியூச்சர் ப்ரிடிக்ஷன் ஆர் பாசிபிலிட்டி அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்கு வுட்ல. ஸோ அதே மாதிரி நம்ம ஃபியூச்சர்ல இருக்கக்கூடிய ஒரு அனுமானம் இதெல்லாம் வந்து ஃபியூச்சர்ல வந்து நடக்கலாம், இப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து வுட்டை வந்து யூஸ் பண்ணுவோம். அதை நம்ம எப்படி அதிகமா யூஸ் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். என்னதான் நம்ம நிறைய விஷயங்கள் சொன்னாலும் அந்த ஸ்ட்ரக்சர் சொன்னாலும் அதிகமான சென்டென்சஸ் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணாததுனால அதுல அப்பப்போ டவுட் வரதான் செய்யுது. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னா versatile வேர்ட் அப்படிங்கிற வுட்டை யூஸ் பண்ணி ஃபியூச்சர் ப்ரிடிக்ஷன் ஆர் பாசிபிலிட்டி, ஃபியூச்சர்ல ஒரு விஷயம் வந்து நடக்கலாம் அப்படின்னு நம்ம ஜட்ஜ் பண்ணக்கூடிய விஷயத்த நாம எப்படி பேசலாம் அப்படிங்கிறத ஒரு 20 சென்டென்சஸ் நாம இன்னைக்கு இந்த வீடியோல பார்த்துருவோம். வணக்கம், நான் அருணா. இது உங்கள் கக்கன் சேனல். ஏன் ஒரு 20 சென்டென்சஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, ஒரு 4-5 months பேக் கூட நம்ம ரீசெண்டா 6 கேட்டகரிஸ் ஆஃப் ஃபுட் இதெல்லாம் தான் நம்ம ஃப்ரீக்வெண்டா அதிகமா வுட்ல யூஸ் பண்ணுவோம் டெய்லி கான்வர்சேஷனுக்கு அப்படின்னு பார்த்தோம். அதுல ஒரு சாம்பிளுக்கு ஒரு 3-4 சென்டென்சஸ் தான் நம்ம சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறமும் அதை பேஸ் பண்ணி நிறைய டவுட்ஸ் எல்லாம் கேட்டிருந்தாங்க. அதனால இன்னைக்கு ஒரே ஒரு கேட்டகரி எடுத்து அதுல ஒரு 20 சென்டென்சஸ் பார்த்துட்டோம் அப்படின்னா, ஏன்னா இது ரொம்ப அதிகமா யூஸ் பண்ணக்கூடியதும் கூட, அப்புறம் உங்களுக்கு எதுவும் டவுட் வராது அப்படின்னு நான் நம்புறேன். இன்னைக்கு பார்த்துடலாமா? ஓகே. வுட், வில்லோடைய பாஸ்ட் ஃபார்ம் வுட், அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த வுட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரெசன்ட்லேயும் யூஸ் பண்ணுவோம், ஃபியூச்சர்லேயும் யூஸ் பண்ணுவோம், பாஸ்ட்லேயும் யூஸ் பண்ணுவோம். அந்த சர்க்கம்ஸ்டன்ஸுக்கு தகுந்த மாதிரி அது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இன்னைக்கு நாம பார்க்க போற கேட்டகரி என்ன அப்படின்னு சொன்னா ஃபியூச்சர் ப்ரிடிக்ஷன் ஆர் பாசிபிலிட்டி. எதிர்காலத்துல ஒரு விஷயம் இப்படி நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு நாம வந்து வுட்டை யூஸ் பண்ணலாம். 100% சொல்ல முடியாது, ஒரு அனுமானம் தான். எப்படி நம்ம அதை ப்ரிடிக்ட் பண்றோம் அப்படின்னா நம்ம கையில இருக்கக்கூடிய டேட்டா, அந்த இன்ஃபர்மேஷனை வச்சு நாம இதை சொல்றோம். எக்ஸாம்பிள் சென்டென்சஸ் பார்த்தா உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிடும். இதோடைய ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னா சப்ஜெக்ட் பிளஸ் வுட் பிளஸ் V1 verb. மாடல் ஆக்சிலரி அப்படிங்கிறதுனா அப்படின்னு வந்தாலே அதுக்கு பக்கத்துல நம்ம V1 verb தான் யூஸ் பண்ணுவோம். இது வந்து ஒரு பேசிக்கான ரூல் இல்லையா? சப்ஜெக்ட் பிளஸ் வுட் பிளஸ் V1 verb. இப்போ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பார்த்துடலாமா? இந்த வுட்டை பேஸ் பண்ணி இந்த 20ல ஃபர்ஸ்ட் பார்த்துடலாமா? The new road would reduce traffic jams. என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ புதுசா வந்து ஒரு ரோடு போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த ரோடு வந்து இன்னும் ஓப்பன் பண்ணல, அது வந்து மக்களுடைய பயன்பாட்டுக்கு இன்னும் வரல. நீங்க ஊருக்கு போகும்போது அந்த வேலை முடிஞ்சதை நீங்க வந்து பாக்குறீங்க. அப்ப நீங்க உங்க கார்ல போகும்போது சொல்லிட்டு போறீங்க உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட, இந்த ரோடு வந்து டிராஃபிக் ஜாம் எல்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்றீங்க. ஸோ நம்ம ப்ரிடிக்ட் பண்றோம் இல்லையா, அதை நம்ம எப்படி சொல்லலாம்? த நியூ ரோட் வுட் ரெடியூஸ் டிராஃபிக் ஜாம்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இந்த இடத்துல த நியூ ரோட் அப்படிங்கிறது சப்ஜெக்ட், வுட் அப்படிங்கிறது மாடல் ஆக்சிலரி நம்ம யூஸ் பண்றப்போ, தென் ரெடியூஸ் அப்படிங்கிறது V1 verb. இந்த ஸ்ட்ரக்சர்ல இது அப்படியே வருதா? கிளியரா? அடுத்த சென்டென்ஸ் பாருங்க. She would love that book. என்ன அர்த்தம்னா, இப்போ உங்க ஃப்ரெண்டுக்கு நீங்க வந்து ஒரு புக்கு வாங்கியிருக்கீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க என்ன மாதிரி ரைட்டர்ஸ்க்கான புக்கெல்லாம் விரும்பி படிப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். அதனால நீங்க அதை பேஸ் பண்ணி ஒரு புக்கு, ஒரு செல்ஃப் மோட்டிவேட்டிங் புக்ஸ் கூட நீங்க வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த புக்கை வாங்கிட்டு நீங்க சொல்றீங்க she would love that book அப்படின்னு சொல்றீங்க. இதோடைய அர்த்தம் என்னன்னா, அவ அந்த புக்கை வந்து அவளுக்கு இந்த புக்கு வந்து பிடிக்கும் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஏன்னா உங்க ஃப்ரெண்டுக்கு என்ன மாதிரி புக்ஸ் பிடிக்குங்கிறது உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ அப்படி நீங்க ப்ரிடிக்ட் பண்ணி சொல்றீங்க. இந்த இடத்துல ஷீ அப்படிங்கிறது சப்ஜெக்ட், வுட் verb யூஸ் பண்ணிட்டோமா, லவ் அப்படிங்கிறது V1. இப்போ கரெக்டா ஷீ வுட் லவ் தட் புக் அப்படின்னா அவளுக்கு இந்த புக்கு வந்து பிடிக்கும் அப்படின்னு அர்த்தம். தேர்ட் சென்டென்ஸ் பாருங்க. he would excel in his new role. என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்க ஃப்ரெண்டுக்கு வந்து ஒரு ஜாப் கிடைச்சிருக்கு. இதே மாதிரி ஒரு வேலையை தான் அவர் ரொம்ப நாளா வந்து தேடிக்கிட்டே இருந்திருக்காரு, விருப்பப்பட்டுட்டே இருந்திருக்கிறாரு. அந்த வேலையை கிடைச்ச உடனே அந்த வேலை அவர் கிடைச்ச உடனே நீங்க சொல்றீங்க he would excel in his new role அப்படின்னு சொல்றீங்க. என்ன அர்த்தம் அப்படின்னா, he அப்படிங்கிறது சப்ஜெக்ட், would யூஸ் பண்ணிட்டோம், excel அப்படிங்கிறது V1 verb. கண்டிப்பா அந்த நியூ ரோல் ஜாப், அந்த புது ஜாப்ல வந்து அவன் நல்லா வருவான். ஏன்னா அவனுக்கு வந்து இதே மாதிரி ஜாப் தான் பிடிக்கும்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? அதனால ப்ரிடிக்ட் பண்ணி சொல்றீங்க he would excel. இன்னும் அவர் வேலைக்கு போய் ஜாயின் பண்ணல, அவருக்கு கிடைச்சிருக்கு. அந்த நியூஸை நீங்க கேள்விப்பட்டதுக்கு அப்புறமா இதே மாதிரி சொல்றீங்க he would excel in his new role அப்படின்னு சொல்றீங்க.
புரிஞ்சுக்க முடியுதா? ஒரே ஒரு விஷயம், இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் இந்த அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். எல்லாத்தையுமே நீங்க வந்து அப்படியே இமேஜின் பண்ணி பார்க்கணும். அந்த காட்சி படம் ஃபோட்டோகிராஃபிக் மெமரி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. நீங்க சும்மா வந்து அதை தெரிஞ்சுக்கிட்டு மட்டும் பேசுறதுனால எந்த யூஸும் கிடையாது. நல்ல ஒரு புரிதல் வேணும். அதை நீங்க அப்படியே வந்து இமேஜின் பண்ணி பார்க்கணும். எவ்வளோக்கு நீங்க அதை இமேஜின் பண்ணி பார்க்குறீங்களோ உங்களுக்கு ஈஸியா உங்களை அறியாமையே உங்க மைண்ட் வந்து இங்கிலீஷ்ல திங்க் பண்ண ஆரம்பிக்கும். அவனுக்கு அந்த புது ஜாப் கிடைச்சிருக்கு, அவன் அந்த ஜாப்ல நல்லா வருவான். ரியலாவே உங்க ஃப்ரெண்டுக்கு புது ஜாப் கிடைக்கிற மாதிரியும் அவர் ஹாப்பியான மூட்ல இருந்தா எப்படி இருப்பாரு? அப்ப நீங்க சொல்றீங்க உங்க ஒய்ஃப் கிட்டயோ உங்க மத்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ சொல்றீங்க, ஹி வுட் எக்ஸல் இன் ஹிஸ் நியூ ரோல். அவன் அந்த ஜாப்ல நல்லா வருவான். ஓகேவா? இமேஜின் பண்ணி பாருங்க. ஃபோர்த் சென்டென்ஸ் பார்க்கலாமா? The festival would attract many tourists. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நிறைய இப்போ கவர்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா வந்து சில ஃபாரினர்ஸ் எல்லாம் டூரிஸ்ட் எல்லாம் நம்ம நாட்டுக்கு வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்காக சில ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் வைக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ கவர்மெண்ட் வந்து ஒரு விஷயம் இப்போதைக்கு பிளான் பண்ணியிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை பற்றி நீங்கள் பேசுகிறீங்க. அப்போ நீங்கள் சொல்கிறீங்க த ஃபெஸ்டிவல் வுட் அட்ராக்ட் மெனி டூரிஸ்ட். என்ன அர்த்தம்னா அந்த ஃபெஸ்டிவலுங்கிறது தான் இந்த இடத்துல சப்ஜெக்ட். த ஃபெஸ்டிவல் வுட் அட்ராக்ட் அப்படிங்கிறது V1 verb. இதே மாதிரி பண்றது வந்து நிறைய ஃபாரினர்ஸை வந்து டூரிஸ்ட் எல்லாம் வந்து நம்ம நாட்டு பக்கம் இழுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றோம். புரியுதா? ப்ரிடிக்ஷன் புரியுதா? இப்போ வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஒன்று வந்து புதுசாக வந்து இப்போதைக்கு கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ராஜெக்ட் வந்து கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் ஆக போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 4-5 மாசத்துல இம்ப்ளிமெண்ட் ஆக போகுது. அதை வந்து நீங்க ஆஃபீஸ்ல ஒர்க் பண்றதுனால உங்க ஆஃபீஸ் செட்டப்ல இருக்கிற எம்ப்ளாயீஸ் எல்லாருக்குமே அது தெரியும். அப்போ அதை பத்தி நீங்க பேசுறீங்க. இந்த ப்ராஜெக்ட் வுட் கிரியேட் மெனி ஜாப்ஸ் அப்படின்னு சொல்றீங்க. என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த ஜாப்ஸ் வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து நிறைய வேலைகளை வந்து உருவாக்கும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அந்த ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது சப்ஜெக்ட், வுட் யூஸ் பண்ணிட்டும் கிரியேட் அப்படிங்கிறது V1 verb. ஓகேவா? த ப்ராஜெக்ட் வுட் கிரியேட் மெனி ஜாப்ஸ் அப்படின்னு சொல்றீங்க. ஸோ இது எல்லாமே நம்ம எப்படி சொல்றோம்? நம்ம கையில இருக்கக்கூடிய ரா இன்ஃபர்மேஷன் டேட்டாவை வச்சு தான் நம்ம அனலைஸ் பண்ணி சொல்றோம். ஏன்னா இதே மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமா இருக்கு, பாசிபிலிட்டி இருக்கு அப்படிங்கிறதுக்காக தான் நாம சொல்றோம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, த வேக்சின் வுட் சேவ் கவுண்ட்லெஸ் லிவ்ஸ். என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த புதுசா கண்டுபிடிச்சிருக்கிற இந்த வேக்சின் வந்து எண்ணற்ற உயிர்களை வந்து காப்பாற்றும் அப்படின்னு அர்த்தம். ஒரு வேக்சின் கண்டுபிடிச்சிருக்காங்க மார்க்கெட்ல, அதை சீக்கிரம் வந்துட்டு டெஸ்ட் ட்ரைவ் பண்ண போறாங்க. அது வந்துடும். ஏதோ ஒரு ப்ராப்ளம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நமக்கு இந்த COVID-19 கூட வந்தது இல்ல, அதெல்லாம் ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் அதை எடுத்துக்க சொல்றேன். அதே மாதிரி இப்போ ஏதோ ஒரு வேக்சின் ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க, அதை குழந்தைங்களுக்கோ இல்லை பெரியவங்களுக்கோ அதை யூஸ் பண்ண போறாங்க அப்படின்னா அது வந்து ஒரு மெடிக்கல் ஃபீல்ட்ல ஒரு மிராக்கிளா இருக்கு. அப்போ வந்து அந்த மெடிசன் சம்பந்தப்பட்ட ஃபீல்ட்ல இருக்கிறவங்கள தெரிஞ்சவங்க எல்லாம் அதை பத்தி பேசிக்கிறாங்க. இந்த வேக்சின் வுட் சேவ் கவுண்ட்லெஸ் லிவ்ஸ் அப்படின்னு பேசிக்கிறாங்க. என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த வேக்சின் வந்து நிறைய மக்களை வந்து காப்பாற்றும் அப்படின்னு பேசிக்கிறாங்க. இந்த வேக்சின் சப்ஜெக்ட் வுட், தென் கவுண்ட்லெஸ் சேவ் அப்படிங்கிறது V1 verb. த இன்வெஸ்ட்மெண்ட் வுட் ஈல்ட் கிரேட் ரிட்டர்ன்ஸ். என்ன அர்த்தம்? இப்போ ஏதோ நீங்க இப்போ ஷேர் மார்க்கெட்ல எல்லாம் இப்போதைக்கு இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு அதை பத்தி ஒரு சில ஐடியாஸ் எல்லாம் தெரியும். அடுத்து ஏதோ ஒரு ஸ்டீலோ ஏதோ ஒரு ப்ராடக்ட் வந்து வருது. அப்போ நீங்க சொல்றீங்க இதுல இன்வெஸ்ட் பண்ணா கண்டிப்பா நமக்கு வந்து நல்ல ரிட்டர்ன் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்றீங்க. அதை எப்படி சொல்லலாம்? த இன்வெஸ்ட்மெண்ட் வுட் ஈல்ட் கிரேட் ரிட்டர்ன்ஸ். புரியுதா? த இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது சப்ஜெக்ட், வுட் ஈல்ட் அப்படிங்கிறது V1 verb. நம்ம த இன்வெஸ்ட்மெண்ட் த இன்வெஸ்ட்மெண்ட் வில் ஈல்ட் கிரேட் ரிட்டர்ன்ஸ்னு சொல்லல. வில் ஈல்ட் கிரேட் ரிட்டர்ன்ஸ்னா 100% கன்ஃபார்மா அது வரும் அப்படின்னு. நம்ம ஷேர் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் அப்படி சொல்ல முடியாது இல்லையா? இதை ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் இதை வச்சு கூட புரிஞ்சுக்கலாம். ஒரு ப்ரிடிக்ஷன் தான், அனுமானம். ஆனா அந்த அனுமானத்தோடைய பாசிபிலிட்டி ஜாஸ்தியா இருக்கு. அப்ப நீங்க சொல்லலாம் த இன்வெஸ்ட்மெண்ட் வுட் ஈல்ட் மோர் ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். புரியுதா? புரிஞ்சுக்க முடியுதா அந்த சென்டென்ஸை வச்சு உங்களால? த டிஸ்கவரி வுட் சேஞ்ச் எவ்ரி திங். ஏதோ ஒரு கண்டுபிடிப்பு ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்க, அது வந்து நிறைய எல்லாத்தையுமே அது வந்து மாத்திடும் அப்படிங்கிற மாதிரி நீங்க பேசிக்கிறீங்க, சொல்றீங்க. அதை எப்படி சொல்லலாம்? த டிஸ்கவரி வுட் சேஞ்ச் எவ்ரி திங் அப்படின்னு சொல்லலாம். த டிஸ்கவரி தான் இந்த இடத்துல சப்ஜெக்ட் உங்களுக்கு. வுட் சேஞ்ச் அப்படிங்கிற V1 verb. நீங்க எல்லாத்தையும் கவனிச்சிங்கன்னா இந்த வுட்டுக்கு பக்கத்துல கான்ஸ்டன்டா V1 verb தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. வுட்ன்னு கிடையாது, எல்லா மாடல் ஆக்சிலரிக்குமே வில், வுட், மே, மைட், மஸ்ட்,
தென் ஷல், ஷுட், ஓகேவா? எல்லா மாடல் ஆக்சிலரிக்கு பக்கத்துலயுமே நம்ம V1 verb தான் எப்போதுமே யூஸ் பண்ணணும். எப்படி ஒரு பேசிக்கான ரூல் இருக்கு, ஹாவ், ஹாஸ், ஹேடுக்கு பக்கத்துலலாம் நம்ம V3 verb தான் யூஸ் பண்ணணும்னு. அதே மாதிரியே எல்லா மாடல்ஸுக்கு பக்கத்துலயும் நம்ம V1 verb தான் யூஸ் பண்ணணும். இதை நம்ம மாத்தி யூஸ் பண்ணிட்டோம்னா இட்ஸ் அ பிளண்டர். பிளண்டர்னா என்னன்னா ரொம்ப ஒரு பெரிய தப்பு தான் வச்சுக்கோங்களேன் கிராமட்டிக்கலா. அதே மாதிரி நம்ம என்னைக்குமே செய்யக்கூடாது. ஓகேவா? The program would help underprivileged children. The program would help underprivileged children. என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ ஏதோ ஒரு ப்ரோக்ராம் ஒன்று பண்ண போறீங்க, அது வந்து சலுகைகள்லாம் ரொம்ப கம்மியா கிடைக்கிற ஒரு வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க பேசிக்கிறீங்க உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள் கிட்ட. அப்போ நீங்க சொல்றீங்க the program would help underprivileged children. அப்போ the program அப்படிங்கறது சப்ஜெக்ட் would யூஸ் பண்ணியாச்சு, ஹெல்ப், ஓகேவா? ஹெல்ப் அப்படிங்கிறது V1 verb தான். The program would help underprivileged children. ஓகேவா? underprivileged அப்படின்னா என்ன மீனிங் உங்களுக்கு? பேசிக்கா கிடைக்கக்கூடிய விஷயங்கள் கூட அந்த குழந்தைங்களுக்கு கிடைக்கல. அந்த சலுகைகள்லாம் கூட பேசிக்கா இருக்கக்கூடிய பேசிக் நீட்ஸ்க்கான திங்ஸே அவங்களுக்கெல்லாம் கிடைக்கல. அப்படிப்பட்ட இருக்கக்கூடிய மனிதர்களை தான் நம்ம வந்து அண்டர் ப்ரிவிலேஜ்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது குழந்தைங்களா இருக்கட்டும், பெரியவங்களா இருக்கட்டும், யாரா வேணாலுமே இருக்கட்டும். she would be perfect for the role. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு ஜாப் கிடைச்சிருக்கு, இந்த இந்த ஜாப்க்கு அவங்க நல்லா ஃபிட் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஏன்னா அவங்க வந்து இந்த ஜாப்ல வந்து ஆல்ரெடி வந்து நல்லா ட்ரெயினா இருக்கிறவங்க அப்படின்னு. அப்போ ஷி வுட் பி பர்ஃபெக்ட் ஃபார் த ரோல் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஷி அப்படிங்கிறது சப்ஜெக்ட், வுட் யூஸ் பண்ணிட்டோம். இந்த இடத்துல பி, இருப்பாங்க, இரு. அப்ப இந்த இடத்துல பிஇ, பி அப்படிங்கிறது என்னவா ஆக்ட் ஆகுது? V1 verb ஆக்ட் ஆகுது. ஓகேவா? ஷி வுட் பி பர்ஃபெக்ட் ஃபார் த ரோல். So far we have seen 10 sentences. I hope you are clear with these 10 sentences. அப்படிதானே? அந்த 10 சென்டென்சஸும் உங்களுக்கு புரியுது தானே? இது வரைக்கும் நம்ம 10 சென்டென்ஸ் பார்த்துருக்கோம். இதுலயே நீங்க ஓரளவு கிளியர் ஆயிடுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம இப்ப பார்த்த 10 சென்டென்ஸுமே என்னன்னா ஃபியூச்சர் ப்ரிடிக்ஷன் ஆர் பாசிபிலிட்டி. ஃபியூச்சர்ல ஒரு விஷயம் இப்படி நடக்கலாம், நடக்கிறதுக்கு நிறைய பாசிபிலிட்டி இருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லும் போது நம்ம வுட் அப்படிங்கிற ஒரு வெர்சடைல் வேர்டை, ஒரு மாடல் ஆக்சிலரியை எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு தான் பார்த்துட்டு இருக்கோம். அதை பேஸ் பண்ணி தான் so far we have covered 10 sentences. ஓகேவா? புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னும் ஒரு 10 sentences பார்ப்போம். The new highway would reduce travel time. இதுவும் நம்ம ப்ரீவியஸா பார்த்தோம்ல, ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பார்த்தோம்ல, அதை பேஸ் பண்ண the new road would reduce traffic jam அப்படின்னு. அதே மாதிரியே தான் இந்த இடத்துல the new highway would reduce travel time. நியூவா ஒரு ஹைவே ஒன்று போட்டிருக்காங்க, அது வந்து டிராவல் டயத்தை ரெடியூஸ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க சொல்றீங்க. ஸோ the new highway அப்படிங்கிறது சப்ஜெக்ட், would யூஸ் பண்ணியாச்சு, reduce அப்படிங்கிறதா இந்த இடத்துல V1 verb. The new highway would reduce travel time. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. The storm would cause widespread damage. ஒரு புயல் ஒன்று வரப்போகுது, அந்த புயல் வந்து நிறைய வைட் ஸ்ப்ரெட்னா வந்து எங்க பார்த்தாலுமே நிறைய டேமேஜை உருவாக்கும். இப்போதைக்கு அதை வந்து அனலைஸ் பண்ணியிருக்காங்க. அதை எப்படி சொல்லலாம்? The storm would cause widespread damage. The storm அப்படிங்கிறது சப்ஜெக்ட், would யூஸ் பண்ணியாச்சு, cause அப்படிங்கிறது V1 verb, widespread damage. புரியுதா? The event would attract international attentions. ஏதோ ஒரு ஈவெண்ட் ஒன்று இருக்கு, அது வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல வந்து நம்மள என்ன சொல்றது, மெம்பர்ஸ் எல்லாம் வந்து அட்ராக்ட் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதை எப்படி சொல்லலாம்? the event would attract international attractions. ஸோ ஈவெண்ட் அப்படிங்கிறது சப்ஜெக்ட், would யூஸ் பண்ணியாச்சு, அட்ராக்ட் ஈர்க்கும். ஸோ அதுக்கு அட்ராக்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு V1 verb யூஸ் பண்ணிட்டோம். இன்டர்நேஷனல் லெவல்ல, அதாவது உலகளாவிய லெவல்ல அது வந்து ஈர்க்கும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ நிறைய இப்போ கவர்மெண்ட்ல இருந்தெல்லாம் நம்ம நாட்டுக்கு வந்து ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் கொண்டு வரதுக்காக எல்லாம் போறாங்க. அதே மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் செய்யறாங்க இல்லையா? ஸோ இதே மாதிரி சென்டென்சஸ்லாம் கூட நீங்க நியூஸ் பேப்பர்ல சில இடங்கள்ல பாக்குறதுக்கான சந்தர்ப்பங்கள் உண்டு. The company would expand globally next year. ஒரு நல்ல ஒரு எம்என்சி கம்பெனில தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, இன்னும் அது வந்து குளோபலா எக்ஸ்பேண்ட் ஆக போகுது அடுத்த வருஷத்துக்கு. அதை எப்படி சொல்லலாம்னா the company would expand globally next year. the companyங்கிறது சப்ஜெக்ட், would யூஸ் பண்ணியாச்சு, expand அப்படிங்கிறது V1 verb, globally next yearனா உலகளாவிய அளவுல அடுத்த வருஷம். நீங்க இப்ப அந்த கம்பெனில தான் இருக்கீங்க, இல்ல அந்த கம்பெனிக்கு சம்பந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியும். ஸோ அதை வச்சு நீங்க சொல்றீங்க the company would expand globally next year.
ரொம்ப கேஷுவலா இதே மாதிரி சென்டென்சஸ்லாம் அந்த சுச்சுவேஷன்ஸுக்கு தகுந்த மாதிரி பேசி நம்ம பழகிக்கணும். அதனாலதான் நம்ம வெறும் டெய்லி கான்வர்சேஷன்ஸுக்கு தேவைப்படுற சென்டென்சஸா தான் பாக்குறோம். இதெல்லாமே நீங்க உங்க டோன்ல பேசி பேசி பிராக்டிஸ் பண்ணணும். ஓகேவா? த கம்பெனி வுட் எக்ஸ்பேண்ட் குளோபலி நெக்ஸ்ட் இயர். அடுத்த வருஷம் அந்த கம்பெனி வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல, உலகளாவிய லெவல்ல வந்துட்டு எக்ஸ்பேண்ட் ஆக போகுது. ஓகேவா? ஷி வுட் பிகம் அ கிரேட் சிங்கர் ஒன் டே. அவ வந்து ஃபியூச்சர்ல வந்து ஒரு நல்ல பாடகியா வருவா. ஏன்னா அந்த அளவுக்கு இப்போ அவங்க வந்து பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். அதை வச்சு நீங்க சொல்றீங்க ஷி வுட் பிகம் அ கிரேட் சிங்கர் ஒன் டே அப்படின்னு. ஷி வுட் பிகம் அப்படிங்கிறது வி ஒன் verb. ஷி வுட் பிகம் அ கிரேட் சிங்கர் ஒன் டே. த கம்பெனி வுட் லான்ச் எ நியூ ப்ராடக்ட் நெக்ஸ்ட் இயர். அடுத்த வருஷம் அந்த கம்பெனி வந்து புதுசா ஒரு ப்ராடக்ட் வந்து ஒன்று லான்ச் பண்ண போகுது. அகைன் த கம்பெனி அப்படிங்கிறது சப்ஜெக்ட், வுட் யூஸ் பண்ணியாச்சு. லான்ச் அப்படிங்கிறது வி ஒன் verb. த கம்பெனி வுட் லான்ச் எ நியூ ப்ராடக்ட் நெக்ஸ்ட் இயர். The new tax would benefit many people in the country. அந்த புதுசா இருக்கிற அந்த வரி, அந்த நியூ டாக்ஸ் வந்து இந்த கண்ட்ரியில இருக்கக்கூடிய நிறைய மக்களுக்கு வந்து பயனளிக்கக்கூடிய வகையில இருக்கும். த நியூ டாக்ஸ் அப்படிங்கிறது சப்ஜெக்ட், வுட் யூஸ் பண்ணிட்டோம். பெனிஃபிட் அப்படிங்கிறது வி ஒன் verb. த நியூ டாக்ஸ் வுட் பெனிஃபிட் மெனி பீப்புள் இன் த கண்ட்ரி. இந்த ஸ்ட்ரக்சர் அப்படியே உங்களுக்கு புரியுதா? The team would win the championship. The team would win the championship. அந்த டீம் வந்து அந்த சாம்பியன்ஷிப் வந்து வெல்லும். மேபி அவங்க அந்த அளவுக்கு ப்ராக்டிஸ்ல இருக்கலாம். உங்களுக்கு 90% சொல்ல முடியுது அந்த டீம் வந்து அந்த சாம்பியன்ஷிப் வெல்லும் அப்படின்னு. அப்ப நீங்க அதை பேசிக்கிறீங்க. த டீம் வுட் வின் த சாம்பியன்ஷிப். த டீம் சப்ஜெக்ட், வுட் வின் அப்படிங்கிறது வி ஒன் verb. நான் எதனால ஒவ்வொரு சென்டென்சஸ்க்கும் இந்த ஸ்ட்ரக்சரை உங்களுக்கு சொல்லிட்டே இருக்கேன்னா அது உங்களுக்கு மனசுல பதியணும். நீங்க அதை வந்து புரிஞ்சு நீங்க பேசணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஓகேவா? He would success in business due to his strong network. அவர் வந்து கண்டிப்பா பிசினஸ்ல வந்து சக்சஸ் ஆவாரு. ஏன்னா அவருக்கு வந்து நல்ல நெட்வொர்க் இருக்கு. ஏன்னா இப்பெல்லாம் சோசியல் மீடியா எல்லாமே ஒரு பிசினஸ் பண்றதுக்கெல்லாம் நிறைய சப்போர்ட் பண்ணது இல்லையா? முக்கியமா பாத்தீங்கன்னா இன்ஸ்டா, எஃபி. ஆக்சுவலி நானே சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன். ரீசெண்டா பாத்தீங்கன்னா நிறைய பேர் என்னை காண்டாக்ட் பண்ணும்போது நான் உங்களை இன்ஸ்டால ஃபாலோ பண்றேன், எஃபில ஃபாலோ பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம சேனல் பத்தி அவங்களுக்கு அவ்வளவா வந்து ஐடியா இல்லை அவங்களுக்கு. சில பேர் கேட்டாங்க, நீங்க யூடியூப் சேனல் ரன் பண்ணிட்டு இருக்கீங்களா மேம்? எனக்கு உங்களை இன்ஸ்டால மட்டும்தான் தெரியும், எஃபில மட்டும்தான் தெரியும் அப்படின்னு. எனக்கு ரொம்ப ஆச்சரியமா கூட இருந்தது. அப்புறமா தான் சொன்னேன், இல்ல நாங்க ஒரு 7 இயர்ஸா வந்து யூடியூப் சேனல்ல நாங்க வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு. உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அதே மாதிரி யாராவது இங்கிலீஷ் ஸ்பீக்கர்ஸ், இங்கிலீஷ் நல்லா ஃப்ளூயண்டா பேசணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, ரீசெண்டா நம்ம 30 டேஸ் ஸ்போக்கன் இங்கிலீஷ் சேலஞ்ச் அப்படின்னு அப்லோட் பண்ணியிருக்கோம். 30 டேஸ்க்கும் 30 வீடியோஸ் போட்டிருக்கோம். அந்த பிளேலிஸ்ட்டை நீங்க ஷேர் பண்ணி வைங்க. கண்டிப்பா அவங்களுடைய ஃப்ளூயன்சிக்கு அது பெருமளவு அது வந்து சப்போர்ட் பண்ணும். He would succeed in business due to his strong network. ஸோ அப்போ என்ன அர்த்தம்னா அவன் நல்ல நெட்வொர்க் இருக்கிறதுனால பிஸ்னஸ்ல அவர் வந்து நல்லா வருவாரு. ஸோ he அப்படிங்கிறது சப்ஜெக்ட், would succeed அப்படின்னு வி ஒன் verb. ஓகேவா? He would succeed in his business due to his strong network. கிளியரா புரிஞ்சிச்சா? So far we have covered 19 sentences. இந்த 20th சென்டென்ஸ் மட்டும் நான் உங்களுக்கு டாஸ்கா கொடுக்குறேன். ட்ரை பண்றீங்களா? ரொம்ப ஈஸி தான். ஏன்னா 19 சென்டென்ஸ் நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? கண்டிப்பா உங்களால பண்ண முடியும். ட்ரை பண்றீங்களா? ஆன்சர்ஸ் எனக்கு காமெண்ட்ல சொல்றீங்களா? நாளைக்கு அவரு வருவார். இதை எப்படி நம்ம சொல்லலாம்? நம்ம வந்து உறுதியாலாம் சொல்லல. நாளைக்கு அவரு வருவாரு அப்படின்னு நம்ம சொல்றோம். ஒரு ப்ரிடிக்ஷன் தான். உங்க ஃப்ரெண்ட் வந்து உங்ககிட்ட சொல்லியிருந்திருக்கலாம். நிறைய சந்தர்ப்பங்கள் இருக்கு நாளைக்கு அவர் வரத்துக்கு. நீங்க சொல்றீங்க நாளைக்கு அவரு வருவாரு. இதை நீங்க எப்படி சொல்வீங்க அப்படின்னு எனக்கு சொல்லுங்க. ஒன் மோர் திங், இதோடைய ஆன்சர்ஸ் கொடுக்கும்போது முடிஞ்சா எனக்கு இதோடைய ஸ்ட்ரக்சரையும் கொடுங்க. இதுதான் இந்த இடத்துல சப்ஜெக்ட், தென் மாடல் ஆக்ஸிலரி verb யூஸ் பண்ணியிருக்கோம். பக்கத்து இதுதான் வி ஒன் verb அப்படிங்கிறது எனக்கு நீங்க கொடுங்க. ஐ வில் பி வெரி ஹாப்பி இஃப் ஐ see that. ஓகே, அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நான் அதை பார்த்தேன்னா ஓகே உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் நல்லாவே புரிஞ்சிடுச்சு அப்படின்னு. ஸோ அந்த ஸ்ட்ரக்சரையும் எனக்கு சேர்த்து கொடுங்க. I hope this video is very useful to you. Share and subscribe our video. For getting further notification, press bell button.